Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு டிசைன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜரியை இந்த மாதிரி எண்டிங்ல வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஜரி வந்து A1 மம்தா பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜரியில டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம த்ரெட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால இப்போ நான் ஜரியில அழகா செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். டபுள் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் வந்து வரிசையாக வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ண போறேன்னா, சுகர் பீட்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்க போறேன். அதனால நான் ரெண்டு ரெண்டா வச்சு ஸ்டிச்சிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே நம்ம அழகா சுகர் பீட்ல ரெண்டு ரெண்டா வச்சு தைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் சுகர் பீட்ல லோட் பண்ணிக்கணும். பிகினருக்கு இந்த மாதிரி நீடில் நிறையா சுகர் பீட்ல லோட் பண்ண வராது. அதனால நீங்க ரெண்டு ரெண்டா எடுத்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கடுத்து வந்து நிறையா இந்த மாதிரி லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்றதுக்கு வரும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி அழகாக சேமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்து நாட் பண்ணணும். அதே மாதிரி ஜரியை ஒட்டி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி நாட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 4 நம்பர் பீடை எடுக்க போகிறோம். ஸோ மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது, நான் கீழே தான் நாட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கீழே இருந்து அப்புறம் இவ்வளோ லைன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஜரி வேஸ்ட் ஆகும். அதனால் நான் கீழே இருந்தே செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 நம்பர் பீடை ஒன்று ஒன்றா வச்சு தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு சில பீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒட்டினாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பீடை நீங்கள் ரெண்டையும் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 நம்பர் பீடை வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி இப்போ நீங்கள் செகண்ட் லைன் ஃபுல்லாகவே அழகாக கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சிங் வந்து இறுக்கமாக பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லைன் மேலே வரைக்கும் வந்து நாட் பண்ணிட்டோம். தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் சுகர் பீடை வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு தைக்கணும். ஸோ 3 லைன்ஸ் தான். நான் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 3 லைன்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரி தேர்ட் லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ 3 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறோம். ஃபேப்ரிக் க்ளூவில் ஃபெவிக்ரை வந்து க்ரீன் கலர். சரிங்களா? நான் இப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் கேப் லைட்டாக விட்டு விட்டு ஸ்டோன்காண்டி ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி 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 வச்சு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போதும். கீழே வரைக்கும் தேவை கிடையாது. ஓகே, இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் சென்டரில் கேப் இருக்கிற மாதிரி லைட்டாக கேப் இருக்கணும். இப்போ ஸ்டோன் நம்ம வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். சாரீ வந்து அவங்களுக்கு சேம் கோல்டன் பார்டர் வச்ச மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணான்னு சொன்னனால சேம் கோல்டன்லேயே நான் வந்து அப்படியே ஸ்டோன் கொடுக்குறோம். இந்த மாதிரி பேக் சைடு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோன் வந்து காயிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும்.
மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ண அதாவது தைக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜரியை அவுட்லைன் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் சுகர் பீடு ஃபுல்லாக வந்து நம்ம நீடில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அழகாக ரெண்டு ரெண்டாக வச்சு திலகமை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர் வரைக்கும் வந்துருங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு பியல் வந்து எடுத்து நம்ம நாட் பண்ணணும். பியல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சைஸ் வந்து 4. இது நான் வந்து 4 நம்பர் எடுத்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நாட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டோன் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்துட்டு எண்டிங் செக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பியல் வச்சு நம்ம அழகாக நாட் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் ஃபஸ்ட்டு தைச்சு முடிக்கணும். அதனால் நான் அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ ஒரு சிம்பிள் பட்ஜெட்டாக இருந்தால் நீங்கள் இப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டி அதை சுற்றி அழகாக சுகர் பீட் வச்சுட்டு நம்ம எண்டிங்கில் 4 நம்பர் பியல் வச்சு கூட நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். பட் இதை நம்ம எப்படி கிராண்டாக பண்ணுறதுங்கிறத மாற்றுவோம். ஓகே, இப்போ நான் இதை மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நாட் பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து கீழே இழுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அழுத்தமாக நாட்டு விழுந்துருக்காங்கிறது தெரியும். சரியா? ஓகே ஓகே ஸோ அழகாக நம்ம அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சிம்பிள் பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதே மாதிரியே வந்து கொடுக்கலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 நம்பர் பீடை எடுத்துக்கோங்க. 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு இதோட 2 சைடுக்கும் இடையில இந்த மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்துட்டு அப்படியே வந்து வரிசையாக நம்ம லைன் மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பு கொஞ்சமாக தான் இருக்கணும். கேப்பு அந்த கேப்பில் கொஞ்சமாக தான் கேப் இருக்கணும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ரொம்ப பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த 2 இருக்கு கேப் இடையில கரெக்டாக ஒரு 4 நம்பர் பீடை வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வர மாதிரி இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். 2 ஸ்டோனுக்கு இடையில லைன் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கேப் இருக்கணும். ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. இப்போ நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு தெரியுதுல. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த பார்டர் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம அழகாக வந்து தைக்கணும். நான் அதனால தான் ஸ்டோனை நெருக்கமாக வைங்கன்னு சொன்னேன். நீங்கள் நெருக்கமாக வச்சாதான் கிராண்ட் லுக் கொடுக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். கலக்கமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. நான் இப்போ இதை ஃபுல்லாக இதே மாதிரி அழகாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். கீழேயும் நான் இடையிலேருந்து பாதியிலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப பட்டையாக கிராண்டான வந்து ஒரு பார்டர் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். அழகாக இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நல்லா கெட்டி அழகாக வந்து பண்ணியிருக்கோம். இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு பியல் ஒரு கோல்டு ஒரு பியல் ஒரு கோல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எண்டிங் செக்ஷனில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். பேக் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தா சேம் பார்டர் ஒர்க் வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் வந்து கிராண்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப கிராண்டான ஹெவி ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா பட்டையாக உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். பூட்டாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 நம்பர் வச்சு 2 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குமே வந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து பண்ண ஃப்ரண்ட் நெக். பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், and then கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆரி விங்ஸ் வேர்ல்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே ரேட் வந்து ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டபிளாக தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். அந்த ஆரி கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2999 எல்லா ஸ்டிச்சஸுமே சொல்லிக் கொடுத்து ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து ட்ரேசிங்லேருந்து ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அந்த நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பிஎல் அண்ட் வந்து பிஎல் கோல்டுன்னு டிஃபரன்ஷியேட் கொடுத்தா தான் உங்களுடைய டிசைன் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக நீங்கள் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணால் தான் பார்க்க இந்த அளவுக்கு நல்லா பார்வையாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் கலக்கமாக பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து லுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். ஹேவ் ஏ நைஸ் டே.